வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அழகராஜ், உங்கள் ஜோதிடர். இது பாவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். இன்று நாம் காணப்போவது இந்து சமுதாய சம்பிரதாயமும் அதன் விளக்கமும் பகுதி 19. இன்றைய பகுதியில் பார்க்க போகும் சம்பிரதாயம், இடி மின்னலின் போது நாம் வெளியே சொல்லக்கூடாது என்பது சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கான காரணம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இடி மின்னலின் போது வெளியே சென்றால் நம் உடலில் இருக்கும் இரும்பு சக்தி மின்னலில் உள்ள காந்த சக்திகளை இழுத்து அதிக சக்தியுடன் இழுக்கும். அப்போ அந்த மின்னல் அதிக காந்த சக்திகள் நம் உடலில் பாயும்போது உடல் கருகி மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதற்காகவே அவ்வாறு கூறியுள்ளனர். இடி சத்தம் பலமாக ஒலிக்கும் போது செவிப்பறையை தாக்கி கிழித்துவிடும். இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனா என்று உறக்கச் சொல்லி கத்தும்படி முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். சத்தமாக அர்ஜுனா அர்ஜுனா என்று கூறும்போது வாய் அகலமாக திறப்பதால் ஒளியானது இருபக்கம் பரவி செவிப்பறை கிழிவதை தடுக்கிறது. இதனால் காது அடைத்துக் கொள்வது போன்ற பிரச்சனை இருப்பதில்லை. எனவே வெளியில் மின்னல், இடி போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாம் வெளியில் சென்றால் நமது உடலில் உள்ள இரும்பு சக்தி மின்னலில் உள்ள காந்த சக்தியை ஈர்க்கும். அவ்வாறு இருப்பதனால் நம் உடல் அந்த காந்த சக்தியின் வேகத்தில் உடல் கருக எரிந்துவிட வாய்ப்பு உள்ளது. அதனால் உயிர் பயமும் உள்ளது. அதே நேரத்தில் அந்த இடியின் சத்தம் நம்மளது காதை பிளந்து காது செவிடாக்கும் தன்மையையும் ஏற்படுத்தும். எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் அர்ஜுனா அர்ஜுனா என்று வேகமாக கத்த வேண்டும், உறக்க கத்த வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இதை செய்தால் வாய் திறந்து அந்த அர்ஜுனா அர்ஜுனா என்று கூறும்போது இடியினால் ஏற்படும் ஒளியானது இரு பக்கமாக பரவி நமது செவிப்பறை கிழிவது தடுக்கப்படுகிறது. காது அடைத்துக் கொள்வது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாது. இதன் காரணமாகவே இடி மின்னலின் போது வெளியே செல்லக்கூடாது என்று முன்னோர்கள் கூறினார்கள்.